தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி யாரு குச்சி காலேஜ் குச்சாங்க கோட்டாரி பற்கள் எவனா புடிங்கடா எவன் முன்னாடி தாலியா இருக்குங்க முன்னாடி தாலிதான் கண்கள் கோட்டாரி பற்கள் குண்டலம்
இவர் அணிந்திருக்கிற ஆடை காலையில சண்டை கொலுசு ஒரு கரத்தில கட்டாக்கிடும், ஒரு கரத்தில திரு சூழும், கொஞ்சம் மகிடும். விருத்த பார்வை, விருத்தது ஒரு பார்வையும் வந்திருப்பது யார் என்றே தெரியவில்லை. அடி கொன்ற ரூப கச்சிருக்கின்றன. அடிக்கக்கூடிய சக்தி எல்லாரும் நாமத்தை படைத்து எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் சென்று அதர்மத்தை தர்மத்தை நிலையாட்டக்கூடிய ஆதிவரா சக்தி. ஆதிவரா சக்தி. ஆமா ஆமா எல்லாரும் பள்ளி வந்து இல்ல ஒண்ணு போடுறான். ஆதிவரா சக்தி அவதாரங்கள் 1008 ஒரு பேரு மாதிரி எத்தனையோ வருஷம் பயந்து ஓடுகிறேன். இங்க வராத காசு தான் உனக்கு அங்க வருதா? அவதாரங்கள் 1008 சிறப்பு 108 ஊருக்கு ஒரு பேரு தண்டமாரி முத்துமாரி முள்ள மாதிரி ஆதிபரா சக்தியாக என் வீட்டில் சேர்த்து சட்டியதாவா என்னடி மறுப்பு உடையான்ற தாப்பாப்ப காமிக்கிறா யாரு யாரு சுத்தமான குடும்பம் கிடையாது. எப்படியா இவங்க அனைவரும் நம்ம வாயறதுக்கு நெறிமுறை பண்பாட்டை கத்து கொடுத்தோம்டா. இவங்க செய்யற தவறு மேலதான் நீங்க பாமர மக்கள் செய்யறாங்க. எப்படியா தலைவர் உத்தமனா சக்தி அமைத்துக் கொண்டு தலைமையில ஓட்டி வச்சுக்கிறாங்க. தலைமையில ஒரு ஓட்டி வச்சுக்கிறான். நீங்க கூட சொல்லுவாங்க பயமை ரஜிதேவி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தாரு ஒண்ணு சொல்லுவோம். உன்ன மாரி வச்சுக்கிட்டு அமர்த்துக் கொண்டு சிறுத்தலை கங்கை வைத்துக் கொண்டு தலைமையில வச்சுனாடுறான். இவங்க அடிக்கடி சண்டை ஸ்தலம் அவங்களை கோபித்துக் கொள்ள மாட்டாடா. எப்படியா ஏன் தெரியுமா? அவ கூத்தியாரு எப்படி சண்டை போடா நீங்க தான் வந்துட போற. ஆமா அதனாலதான் இன்னைக்கு வீட்டுல சண்டை நடக்கும். அங்க போனா எவனும் சண்டை போட மாட்டான். ஆமா கம்மி விடுவாங்க. அப்பேற்பட்ட பாவர மக்களுக்கு ஈச்சாய் தேடி கொடுத்தவன் இவருடைய பிள்ளைகள் இருக்கிறாரு. எப்படிங்க 3 புள்ளான்றா எந்தன்றா என்ன ஒன்னையாவது பெத்து எடுத்தனாலா கருவுற்று திருவுற்று இவருடைய யோஜனையாக ஈண்டெடுத்து இவருடைய கொங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்து மார்பினோடையாக இவள் பாடுனாலா அந்த குழந்தை காப்பாத்தினாலா. இவளுக்கு பேரே உண்ணாமுலை
அண்ணாமலையர் உண்ணாமலை ஆகிறாங்களே. ஆமா திருவண்ணாமலை. உண்ணாமலை என்ன இவளுடைய கொங்கை வழியாக பிள்ளைகளுக்கு பால் அருந்தால உண்ணாமலை பேர் வந்துறாங்க. பெருமாள் இருக்கின்றானே இது வரைக்கும் திருமணமே ஆகல வரைக்கிறானே அவனுக்கு கல்யாணம் ஆகிறான். சொல்றீங்க சக்தி புத்தி என்று சொல்லக்கூடியது. சிக்தி என்பது ஒரு விநாயகர், புக்தி என்பது ஒரு விநாயகர் என்றால விநாயகர் கிடையாது. சிக்தி என்பது புக்தி என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர். அதனால்தான் சிக்தி புத்தி விநாயகர் என்று உரைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதா அவனுக்கு இன்னொரு திருமணமானது. என்ன சொல்றீங்க? உண்மைதான். அசுர குலத்தில் தோன்றிய ஒரு பெண்ணாகப்பட்ட வல்லவை அவள் ஆயிரக்கணக்கான அசுரர்களை ஈண்டெடுத்துக் கொண்டிருக்கும் போது முருகப்பெருமானாகப்பட்ட ஒரு சமருக்கு சென்று சமரில தோல்வி விட்டு அண்ணன் நினைக்கிறான். தொய்ந்து வைத்தோன் ஆனகத்தோன் ஐந்து கரத்தோடு நினைத்த உடனே அவன் சென்ற அந்த ஐந்தாவது கை துதிக்கையின் வழியாக யோனின் வழியாக உறிஞ்சி அந்த அசுரர்களை ஈண்டெடுத்துக் கொண்டிருக்கும் போது வாரி கருவோடு வெளியேறான். பார்த்தான் அவனாலே சமரில வந்த முடியவில்லை. அதனால் இவள் கழுத்தில மாங்கல்யத்தை சூடிய உடனே அடங்கி பெண்ணாக நின்றார். பெண்ண பொண்டாட்ட மாட்டான். அப்பேற்பட்ட வல்லமை இருந்தாலும் அந்த தாலிக்கு ஒரு வேலையாக நினைத்து இவன் மாலையிட்ட உடனே இவன் நம்ம கணவன் என்று எண்ணி அடங்கி நின்றான். அதனால்தான் நம்ம தமிழுக்கு உண்டான பண்பாடே ஒண்ணுக்குது. தாலி கட்டிட்டா பொம்பளைங்க கணவனுக்கு அடங்கி நிற்பாங்க. ஆமா ஆமா அப்பேற்பட்ட அசுர கிரகத்தில் பிறந்த வல்லமைய வலது தொடையில உட்கார வச்சான். அதான் வல்லமை விநாயகர். 3 திருமணம் பண்ணுவன் இவன் பெரிய புள்ள. அது மட்டும் கிடையாது, 2வது மகனாக இருக்கின்றானே முருகப்பெருமான். தேனில் ஊரிய பலவாய் தெய்வம் இருக்க வீட்டு தலைமா சென்று வள்ளிய மனந்தாண்டா. அது மட்டுமா கட்ட பிரம்மச்சாரி விரதம் இருக்க சொல்லி இந்த காட்டு மாசம் மாலை போட்டுக்கின்னு ஒதுங்க போற இந்த சபரிமலைக்கு நீ கூட போன அப்பப்ப வாயை கொடுத்து சோத்த பொண்ணாக்கிறோம். நீ மேல செல்லுப்பா அந்த பத்தி அப்போ உன்னை பொந்து விடுவான். செல் வாய் 3 கம்னு இருங்களா? ஏன்னா வட்டி கூட்டு வச்சுக்கே நான் உங்க சப்போர்ட் கொடுத்தேன். கம்னு இருங்களா? இல்லாத ஆசை உங்களுக்கு அப்பேற்பட்ட கட்ட பிரம்மச்சாரி விரதம் இருந்து சபரிமலைக்கு 40 விரதம் வந்து போறாங்க. அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சா? பூரண பொருட்களை என்று என்னோட மனைவிக. ஆனா ஒருத்த உடவாங்க கிடையாதா? ஆண்டவெல்லாம் ஐயோக்கு பசங்க, கடவுள் எல்லாம் கம்யூனிட்டி பசங்க இருக்கிறாங்க. தேவர் மத்த மாதிரி தெவடியா பசங்க. அது எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லாங்க? ஆறுகிறீங்களா ஐயோக்கு பசங்க? அதுக்கு யாரு எப்பேற்பட்ட வரம் பெற்றவன்? உங்க குடும்பத்துக்கு கதை எடுத்தனா நான் இன்னொரு நாளைக்கு கீத்து தொங்க விட்டுருவேன். நீ உரைத்தது அனைத்துமே உண்மைதான். ஆனால் அவற்றின் அனைத்துமே காலத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடாது. அவற்றை எல்லாமே தேவர்கள் விதிக்கு உட்பட்டவர்கள் தான். தெய்வங்கள் அனைத்துமே தேவர்கள் ரகசியமா. பாவம் நீங்க என்ன பண்ணீங்களா? அதுதானே நீ பாமர மக்கள் பண்றாங்க. நான் பண்ண அப்படி தப்புன்றேன். இவன் பண்ணத தப்புன்னு சொல்லாத தேவர் ரகசியமா ஏட்டுல எழுதி வச்சுட்டாங்க புராணமா. நம்ம பண்ணிட்டோம். கரண்ட் கம்பத்துல கட்டி வைக்கிட்ட பாக்குறியா? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உதவிட்ட பாக்குறியா? கூட திருட்டு நம்ம உதவ இவங்க செய்தா ஒரு வகையில அது தேவர் ரகசியமா மாறி போகுது. இந்த பாமர மக்கள் செய்தா எப்படி அந்த வகையில குற்றம் ஆயிடும்? உங்களை மொத்த பேரும் ஓய்ச்சி கூட ஓய்ச்சி எல்லாரும் ஒருத்த போல மொத்த பேரும் ஓய்ச்சிருவேன். இருந்தாலும் வேணாம் வெஞ்சு போச்சு. நீ வந்திருக்கிறாயே இருந்தாலும் இப்பேற்பட்ட வரம் பெற்ற உன்னால கொல்ல முடியுமாடி? அதே அந்த வரத்தை அளித்தவனுக்கு மீண்டும் வரத்தை எப்படி பெற வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆமா அவர் வாங்கிட்டு வரான். அவரு முள்ளால் எடுக்கிற மாதிரி. நான் யாரு தெரியுமா? அதான் லடாக்கன்னு போயிடுவேன் நானு. நீயா அப்படியா? அடி வரப்பட்டவன் நல்ல திட்டப்பட்டவன். உணர்ந்தவன் அவன் கால் தூசி சமத்து
ஐயா நீங்க போறமா இருங்க. ஆனா ஒண்ணு, அப்படி சமராய யுத்தத்துல நான் தோத்துட்டேன்னா இல்ல உனக்கு செலவு வைக்கிற சமாதி எல்லாம் கட்டி விடுறேன். ஆமா, இதேடா சமராய யுத்தத்துல ஜெயிச்சுட்டுனா உன் முன்னாடி எனக்கு குத்தமா. சரி அப்படியே 4 மாட்டு கீழ மாதிரி பொம்மையாட்டி காலில் வந்து கம்மியாட்டியா பொம்மையாட்டி காலில் எல்லாம் வச்சுக்க. தமிழ்நாட்டுல ஒண்ணும் நடக்காது. அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஊருக்காக்கு முத்தமி உமாமகேஸ்வரி தாயே, இந்த அடியான அவனுக்கு கூட சேர்ந்து படாத நாள்லாம் பார்த்துட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சு அவனை 4 மாட்டு கேட்கிறேன். என் பாதத்தில் மண்டிட்டாய் உயிர்ப்பு தருகின்றேன். விட்டு விட்டு ஓடுகிறேன். இப்ப எனக்கு வந்து நான் எப்படியா தப்பிச்சுட்டா நாரி மட்டும் மரணம் ஒரு நாள கிடையாதுடா. இந்த ஆண்மகனாகப்பட்டவன் வெளியில் வேலைக்கு சென்று வருவான். அவன் அயற்சியாக வரும்போது அறுசுவையான உணவளித்து அவன் அயற்சியை போக்குவதற்காக ஒரு பெண்மகனாகப்பட்ட கரத்தில கரண்டை பிடிக்கணும். ஆனா கேவல நீ என்ன பிடிச்சிருக்கிற? கரண்டை பிடிக்க கரத்தா அரிய சக்தி நீ போடி போடி நீ பிறக்கும்போது எப்படி பிறந்தாய்? இந்த சாந்திரமாய் பிறந்தாயே இப்படி பிறந்தாய். ஒரு யுகத்தில மனித படார் என்று இருக்கும்போது ஆகாயத்துக்கு பூமிக்கு எப்படி பிறந்தாய்? அது உருவம் நீயும் அணைய போகின்றான். அதனால்தான் வீரனை கேட்டடி மரணம் ஒரு நாளும் கிடையாது. அன்னை விடமாட்டேன். இப்போதே நடக்கிறேன். இருவரை வாய்த்து விட்டேன். இப்போதான் தருகின்றேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் எமது குரு நாடக மன்றம் நடத்திய நாடகம் கண்டன் கார்கோடன் என்ற காட்சி இந்த காட்சியோடு முடிவடைந்தது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு உணவளித்தவர்களுக்கும் எங்களை அழைப்பு தந்தவர்களுக்கும் ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும் மேலே அலங்கார செய்து தந்தவர்களுக்கும் நன்றி. அது மட்டுமல்லாமல் கால தரிசனம் கடவு தரிசனம் என்று சொல்வார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இந்த அம்மனை வணங்கி கையில கட்ட காணிக்கையை செலுத்தி சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா
போடு 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 உள்ள பவுடர் தொடங்கி போடு 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 Hey!